திரு பாலகுமாரன் அவர்களின் உடையார் பாகம் 2 பகுதி 14. அரசு சைவ நெறி அரசாக இருப்பதால் அவர்களுக்கு எதிர்ப்பு பெரிதாக பரவில்லை. அவர்களுக்கு எங்கு ஆதரவு இருக்கிறதோ அங்கு போனார்கள். மேலை சாளுக்கிய தேசம் சமணர்களுக்கு ஆதரவாக இருந்தது. கீழே சாளுக்கிய தேசம் பௌத்தர்களை ஆதரித்தது. தெற்கே இலங்கையில் பௌத்தர்களுக்கு ஆதரவு பெருமளவில் இருந்தது. இவர்கள் மத ரீதியாகவும் சோழ தேசத்தை எதிர்த்தார்கள். குல ரீதியாகவும் பகைமை கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த கருந்தட்டாங்குடி இளைஞர்கள் பௌத்தர்களைப் போலல்லாமல் சோழ தேசத்தின் விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு எங்களுக்கு சில சலுகைகள் கொடுங்கள் என்று சபையில் சொன்னார்கள். ஒவ்வொரு கருமாரும் தன்னுடைய வீட்டிற்கு முன்வாசலும் பின்வாசலும் வைத்துக் கொள்ளவும், வீட்டுக்கு வெள்ளை அடித்துக் கொள்ளவும், காலில் செருப்பு போட்டுக்கொண்டு நடக்கவும், இடுப்பில் ஒரு துணியும் தோளில் ஒரு துணியும் தலையில் ஒரு துணியுமாக கம்பீரமாக நடந்து வரவும், பல்லக்கில் வரவும், நல்லது கெட்டதற்கு சங்கு ஊதிக்கொள்ளவும் அனுமதி வேண்டுமென்று கேட்டார்கள். எங்களை உயர்குடியாக மதிக்க வேண்டுமென்று வற்புறுத்தினார்கள். அதோடு கருந்தட்டாங்குடி ஆட்கள் நிறுத்தி இருக்கலாம். நான் அந்தனரை போல் பூநூலை போட்டுக்கொள்ள வேண்டும் என்று உரத்துச் சொன்ன பொழுது சபையில் மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பியது. அந்தணர்கள் அவசரமாக வெளியேறினர். ஒன்று கூடி ஆலோசித்தார்கள். பூநூல் அணிந்து கொள்ளக்கூடாது என்றார்கள். அணிந்து கொள்ள வேண்டும் என்று ராஜேந்திரன் உரத்த குரலில் சண்டையிட்டான். கடைசியாக கேட்ட அந்த பூநூல் சர்ச்சையினால் எந்த சலுகையும் கொடுக்கக்கூடாது என்று சபையில் பெரும்பான்மை முடிவு செய்துவிட்டது. கருமார்களாகவே இருக்கட்டும். போரிலே உதவி செய்ததால் கருமார்கள் அந்தணர்களாக ஆகிவிட முடியாது. அது அதிகபட்சம். இப்பொழுது அந்த சலுகை கொடுத்தாலும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அல்லது இன்னும் அதிகமாக கேட்பார்கள் என்று சொல்லப்பட்டது. இந்த விஷயம் ஆறப்போடப்பட்டது. இதனால் கருமார்கள் கோபமடைந்தனர். தாங்கள் இழிவுபடுத்தப்பட்டதாய் நினைத்து விட்டார்கள். இன்னும் எத்தனை நாளைக்குத்தான் உலைக்களத்தில் இரும்பு அடித்து உங்களுக்காக செத்து கொண்டிருப்பது என்று ஒரு கருந்தட்டாங்குடி இளைஞன் உரத்து பேசிய பொழுது ராஜேந்திரன் கோபமாக வெளியேறிவிட்டான். நீங்கள் என்னை அவமானப்படுத்தியதால் நாங்கள் ஒட்டுமொத்தமாக பௌத்த சமயத்திற்கோ சமண சமயத்திற்கோ மாறிவிடுவதற்கு எங்களுக்கு நேரம் ஆகாது. ஆனால் அப்படி செய்வது சோழ தேசத்திற்கும் சோழ அரசருக்கும் செய்யும் துரோகம் என்பதால், உங்களின் உப்பை தின்று வளர்ந்தேன் என்பதால் நான் சைவனாகவே இருக்க விரும்புகின்றேன். அதே சமயம் நீங்கள் எங்களை இழிவுபடுத்தி விட்டீர்கள் என்கின்ற நினைவை நாங்கள் நெஞ்சிலே தேக்கிக் கொள்ள விரும்புகின்றேன். இனி எங்கள் கிராமத்திற்கு எவர் வந்தாலும் கை கட்ட மாட்டோம். அந்தணர்கள் எங்கள் கிராமத்திற்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. நாய்களும் அந்தணர்களும் எங்கள் கிராமத்திற்கு வர தடை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று உரத்த குரலில் சொல்ல மீண்டும் சபையில் கோபம் எழுந்தது. கிருஷ்ணன் ராமரான பிரம்மராயர் வாளை உருவி கொண்டு போகும் பொழுது வந்தியத்தேவரதை தடுத்து நிறுத்திவிட்டார். பதிலுக்கு நான் வாளெடுத்தால் 10 நொடிப்பொழுதில் உங்கள் தலையை தரையில் சாய்ப்பேன் என்று அந்த இளைஞன் கர்ஜனையும் செய்தான். ஸ்ரீ ராஜராஜர் இங்கேதான் கோபப்பட்டார். என் சபையில் என் சேனாதிபதியை கொல்லுவேன் என்று சொன்னவனை நான் சிறையில் வைத்து கசியால் அடிப்பதே நியாயம். சிரச்சேதம் செய்யவும் எனக்கு உரிமை உண்டு. நீ பேசியது தவறு, மன்னிப்பு கேள் என்று சொன்ன பொழுதும் அவன் மறுத்துவிட்டான். அதே சபையில் 13 கசேடிகள் தர ஸ்ரீ ராஜராஜர் உத்தரவிட அந்த கருந்தட்டாங்குடி இளைஞனுக்கு அந்த தண்டனை கொடுக்கப்பட்டது. ராஜேந்திர சோழன் மறுபடியும் சபைக்கு வந்து இதை தடுக்க முயன்றான். ஆனால் சபையில் உள்ள காவலர்கள் அந்த கசேடி தண்டனையை நிறைவேற்றினார்கள். சபை அத்தோடு கலைந்துவிட்டது. ஒரு வார காலம் எதுவும் பேசாமல் ராஜேந்திர சோழன் இந்த கருந்தட்டாங்குடி கிராமத்திலேயே கிடந்தான் என்றும், அப்படி கிடந்ததால் ராஜேந்திர சோழனை அவர்கள் தெய்வமாக மதிக்கிறார்கள் என்றும் ஸ்ரீ ராஜராஜருக்கு சொல்லப்பட்டது. ராஜேந்திர சோழனுக்கும் ஸ்ரீ ராஜராஜருக்கும் ஏற்பட்ட முதல் பிரிவு அதுதான். அதற்கு காரணமான அந்த கருந்தட்டாங்குடி இளைஞன் இப்பொழுது மத்திய வயதை அடைந்தவன், அந்த குடிமக்களின் தலைவன். அவர் எதிரே வந்து தலை குனிந்து வணங்கினான். கை கட்டாமல் வலக்கையில் கோல் ஊன்றி புலவர் அவர்கள் வர வேண்டும் என்று பணிவாக வரவேற்றான். புலவரை அவர்களுடைய ஆலமரத்திற்கு அழைத்து கொண்டு போய் அங்கு ஆசனம் போட்டு அமரச் செய்தான். குடிப்பதற்கு நீர் கொடுத்தான். எல்லா உலைகளையும் அணைத்து விடுங்கள், நல்ல மழை வரும்போல் இருக்கிறது என்று திரும்பி குடிமக்களுக்கு கட்டளையும் இட்டான். புலவர் வேடத்தில் இருந்த ராஜராஜர் உயரே பார்த்தார். மேகங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் நழுவி தரையில் விழுவேன் என்று நின்று கொண்டிருந்தன. உலைக்களத்தில் இன்னும் வாளும் ஈட்டியும் தான் ஊற்றிக் கொண்டிருக்கிறீர்களா? புலவர் வியப்போடு அச்சுகளை எட்டி பார்த்துவிட்டு கேட்டார். ஏன் வாளும் வேல்களும் வேண்டாமென்று யாராவது சொல்லிவிட்டார்களா? இனி யுத்தமே பூமியில் வராது என்று முடிவெடுத்து விட்டார்களா? வாளும் வேலும் ஊற்றாமல் வேறு எண்ணத்தை ஊற்றுவது
இல்லை, தெற்கே அந்த புல்வெளியில் கோயில் கட்ட ஆரம்பித்து விட்டார்கள். அதற்கு உண்டான ஏற்பாடுகள் நடந்து கொண்டு இருக்கின்றன. எல்லை பிரித்து கயிறு கட்டி அதன் மீது சுண்ணம் எழுதி ஈசான்ய மூலையில் பள்ளமும் தோண்டி நீர் நிரப்பி இருக்கிறார்கள். இருக்கட்டுமே, அதனால் என்ன? ஒரு கோயில் கட்ட வேண்டுமென்றால், அதுவும் பல பனை உயரத்திற்கு கற்களினால் கோவில் கட்ட வேண்டுமென்றால் இரும்பு வேலை செய்ய வேண்டுமல்லவா? எனக்கென்ன தெரியும்? புலவரின் பேச்சுக்கு கருமார் தலைவன் அலட்சியமாக பதில் சொன்னான். ஏன் இப்படி அலட்சியமாக பேசுகிறீர்கள்? ஒளிகளும் கத்தியும் வெட்டும் இரும்பும் ராட்டினமும் உங்களுக்கு செய்வதற்குண்டான உத்தரவு இன்னும் வரவில்லையா? இல்லை. அப்படியானால் வேறு யாரையேனும் மத்தி செய்வார்களோ? புலவர் வியப்போடு கேட்டார். கருமார் தலைவனுக்கு கோபம் வந்துவிட்டது. என்ன சொல்லுகிறீர்கள்? வேறு யார் இந்த வேலையை செய்துவிடும்? டே, இது என்ன பேச்சு? நான் தமிழ் மட்டுமே பாடும் தமிழ் புலவன். மற்ற யாருக்கும் தமிழ் தெரியாது என்று இருமாந்து இருக்கலாமா? உங்களுக்கு மட்டும்தான் கருமார் வேலை தெரியும், இரும்பு வேலை செய்ய வேறு எவராலும் முடியாது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கின்றீர்களா? இந்த பகுதியில் இந்த வேலையில் தலை சிறந்தவன் நான் மட்டும்தான். கருமார் தலைவன் உரத்து பேசினான். அருகில் இருந்தவர்கள் நெருங்கி வந்து தலைவனையும் புலவரையும் மாறி மாறி பார்த்தார்கள். கோபப்பட்டால் ஆயிற்றா? உங்களுக்குள்ளே 10,000 சொச்சம் வீரர்கள் போனதை பார்த்தீர்களா? கவனித்தேன். அதனால் என்ன? அவர்களில் பல பேர் பரத்தச்சர்கள், கல் தச்சர்கள், கருமார்கள், நகை வேலை செய்பவர்கள். அவர்கள் வெறும் போர் வீரர்கள் அல்ல, அமைதியான காலத்தில் தொழில் செய்து கொண்டிருந்தவர்கள். தேசத்திற்கு ஆபத்து என்றதும் வாளும் வேலும் எடுத்து போரிட வந்தவர்கள். உண்மையில் அவர்கள் தொழில் தெரிந்தவர்கள். அதில் மரத்தச்சர்களாக 300 பேரும் கருமார்களாக 200 பேரும் இருக்கின்றார்கள். பொன் வேலை செய்பவர்கள் 17 பேர் இருக்கிறார்கள். ஓவியம் வரைய தெரிந்தவர்களும் உண்டு. கல் தச்சர்கள் 14 பேர் இருக்கிறார்கள். மண்பாண்டம் செய்பவர்களும் விவசாயிகளும் மரம் ஏறுபவர்களும் காடு அழிப்பவர்களும் ஆடு மேய்க்கிறவர்களும் என்று பல்வேறு தொழில்களை செய்த பல்வேறு குலத்தினர் இங்கு போர் வீரர்களாக வந்திருக்கின்றார்கள். திருவொற்றியூரிலே ராஜேந்திரர் அவர்களை வீட்டுக்கு போகலாம், விடுதலை செய்துவிட்டேன் என்று சொன்னார். ஆனால் அவர்கள் போகாமல் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் கட்டுகின்ற சிவன் கோவிலுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தான் தென் திசை நோக்கி நடந்து வந்திருக்கிறார்கள். என்ன இருந்தாலும் அவர்கள் எதிரிப்படை வீரர்கள் அல்லவா? தஞ்சை நகரின் நோட்டம் பார்த்துவிட்டு மறுபடியும் விடுதலையாகி போய் படையெடுத்து வரும்பொழுது தஞ்சையை சூறையாட முற்படலாம் அல்லவா? அதற்காகவும் வந்திருக்கலாம் அல்லவா? தஞ்சை நகரை சூறையாடுவது கனவிலும் நடக்காத விஷயம் அது. எதிரிகள் தங்கள் தேசத்தை விட்டு அசைகிறார்கள் என்று தெரிந்தவுடனேயே வழியிலேயே மடக்கி அவர்கள் திமிர் அடக்க நாம் எப்பொழுதும் தயாராக இருக்கின்றோம். மிக்க மகிழ்ச்சி புலவரே, நீர் அரசரின் சார்பாய் பேச வந்திருக்கிறீர் போலும். வெளி தேசத்திலிருந்து கர்மாக்கள் வந்துவிட்டார்கள் என்று சொல்ல வந்தீர்கள் போலும். மண்ணோடு மண்ணாக வாழ்ந்திருப்பவர்களை, இந்த தேசத்தை நேசிப்பவர்களை புறக்கணித்துவிட்டு வேறு ஆட்களோடு 7 பனை உயரம் கோவில் கட்டிவிட முடியுமா? யார் உங்களை புறக்கணித்தார்கள்? நீங்கள் அல்லவா மன்னரை புறக்கணித்திருக்கின்றீர்கள். இது என்ன பேச்சு? நாங்கள் எப்பொழுது மன்னரை புறக்கணித்தோம்? இந்த கணம் வரையில் மன்னரை புறக்கணித்துத்தானே இருக்கின்றீர்கள். என்ன சொல்லுகிறீர் புறவரே? உளறுவது ஒரு அளவோடு இருக்கட்டும் என்று கருமார் தலைவன் சீர அங்கு உள்ளவர்கள் கோபமாக புலவரை பார்த்தார்கள். மன்னர் கோயில் கட்டப்போகிறார் என்று பறை அறிவித்து மக்களுக்கு சொல்லியாகிவிட்டது. அங்கு பூஜையும் நடந்துவிட்டது. உங்களில் யாரேனும் போய் அங்கு வணங்கி நின்று மன்னனை விசாரித்தார்களா? உண்மையில் நீதானே போயிருக்க வேண்டும். மன்னர் கேட்பதற்கு முன்பே இது கோவில் வேலை, நான் வருகிறேன் என்று நீதானே சொல்லியிருக்க வேண்டும். மன்னரிடமிருந்து ஆணை வர வேண்டும் என்று அலட்சியமாக காத்து கொண்டிருக்கின்றாயே, இது நல்லதா? வேறு வழியில்லை புலவரே. நான் அங்கு போய் நின்று இப்பொழுது நீங்கள் சொன்னது போல் நீ தேவையில்லை, நான் 300 கர்மார்களை வரவழைத்து விட்டேன் என்று சொன்னால் நான் எந்த முகத்தை எங்கே வைத்து கொள்ளுவது? அங்கே மன்னர் எதிரிலேயே நாணிட்டு கொண்டு சாக வேண்டியதுதான் என்று கர்மார் தலைவன் சீற்றத்துடன் சொன்னான். எப்படி மன்னர் உன்னை புறக்கணிப்பார் என்று நீ நினைக்கின்றாய்? இதுவரை அழைக்கவில்லையே, இது புறக்கணிப்புத்தானே. அழைத்தால் வந்து விடுவாயே தம்பி? யோசிக்க வேண்டும். எதற்காக யோசிக்க வேண்டும்? புலவர் சீறினார். இளவரசர் ராஜேந்திரனை கலந்து கொண்டுதான் பதில் சொல்ல முடியும். எதற்காக இளவரசர் ராஜேந்திரனை கலந்து கொண்டு மன்னர் கட்டளைக்கு இளவரசர் அனுமதியை பெற வேண்டும்? மறுபடியும் புலவர் கோபமாக கேட்டார். சுற்றியுள்ள கர்மார் இளைஞர்கள் முஷ்டியை அடக்கினர். புலவரை கோபமாக பார்த்தனர். புலவர் அவர்களை சிறிதும் லட்சியம் செய்யாமல் ஆவேசத்தோடு கர்மார் தலைவரை நோக்கி கைகளை ஆட்டி ஆட்டி பேசினார். உங்கள் அரசர் யார்? ராஜராஜரா, ராஜேந்திரரா? யார் இங்கு முக்கியம்?
யார் கட்டளையின் கீழ் சோழ தேசம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு போக, உனக்கு தலைக்கு தலை பெரியத்தனம் செய்து கொண்டு ஆளுக்கால் கட்சி கட்டி கொண்டு சோழ தேசத்தை எதிரிக்கு காட்டுக் கொடுக்காதீர்கள் என்று வேகமாக பேச கருமார் தலைவன் மிகவும் கோபமாகிவிட்டான். யார் எதிரிக்கு காட்டுக் கொடுக்கிறார்கள்? என்னை பார்த்த அந்த வார்த்தையை சொல்லுகிறாய்? 2 அடி முன்னே வைத்தான். கருமார் இளைஞர்கள் வேகமாக புலவரை நோக்கி வந்தார்கள். புலவர் ஓலை மறைப்பிலிருந்து சட்டென்று ஒரு குத்துக்கத்தியை எடுத்து கொண்டார். சட்டென்று காட்டில் வீசினார். கருமார் இளைஞர்கள் துள்ளி பெண் வாங்கினர். மின்னல் வேகத்தில் நடந்து கருமார் தலைவன் கழுத்தில் கத்தியை வைத்தார். இது இங்கு எவர் அசைந்தாலும் உன் தலை துண்டாக கீழே விழும். சகலரையும் விலகி போகச் சொல் என்று உரத்த குரலில் கத்தினார். கருமார் தலைவன் சைகை செய்தான். கருமார் இளைஞர்கள் விலகி நின்றார்கள். ஆனாலும் அவர்களுக்கு கோபம் பொங்கிக் கொண்டுதானே இருந்தது. தங்கள் தலைவனை மடக்கி வைத்து கொண்டிருக்கின்ற புலவனை எப்படி தாக்குவது என்று அவர்கள் வேகமாக திட்டமிட்டார்கள். கருந்தட்டாங்குடிக்கு வெளியே அதைவிட வேகமாக காரியங்கள் நடைபெற்றன. தஞ்சையிலிருந்து ஒரு சிறிய படை மிக வேகமாக கருந்தட்டாங்குடிக்குள் நுழைந்து அதை சுற்றி வளைத்து கொண்டது. உரிய வாட்களுடன் உலைக்களம் நோக்கி ஓடி வந்து உலைக்களத்தை அடைத்து கொண்டிருந்த கருமார் இளைஞர்கள் இதை பார்த்து திகைத்தனர். சட்டென்று கீழே கிடந்த கத்திகளையும் வாட்களையும் எடுத்துக்கொண்டு தயாராக நின்றனர். வந்த எல்லா சோழ வீரர்களின் கேடயங்களிலும் புலிச்சின்னம் இருப்பதை பார்த்து தயங்கி நின்றனர். பிரம்மராயர் வருகிறார் என்ற எக்காலம் ஒலித்தது. மிக துரிதமாக செயல்படும் ஒற்றர்கள் மடமடவென்று ஓடிவந்து புலவரையும் அவர் மடக்கி கொண்டிருந்த கருமார் தலைவனையும் நெருங்கி மற்றவர்களையும் விலக்கினார்கள். அந்த புலவர் கத்தியை அசைக்கவே இல்லை. கருமார் தலைவனை விடவே இல்லை. சுற்றி இன்னும் போர் வீரர்கள் வந்து இறங்குவதை பார்த்து கருமார் வீரர்கள் திகைத்து நின்று விட்டனர். கோபமும் கொண்டனர். நாங்கள் என்ன கைதிகளா? ஏன் அத்துமீறி எங்கள் பகுதிக்குள் நுழைகிறீர்கள் என்று சத்தமிட்டார்கள். பெண்கள் கூக்குரலிட்டார்கள். தலைவரை யாரோ ஒருவன் மடக்கி கொண்டிருக்கிறான். நீங்களும் உள்ளுக்குள்ளே தடாலடியாக நுழைந்து கொண்டிருக்கிறீர்கள். என்ன நடக்கிறது இங்கே என்று கருமான் தலைவனின் தாய் உரத்த குரலில் சத்தமிட்டாள். இடுப்பில் கை வைத்து கொண்டு பிரம்மராயரை முறைத்தாள். பிரம்மராயர் வேகமாக நடந்து வர அவளை வீரர்கள் விலக்கினர். அவர் நடந்து போய் மரத்தடி மேடைக்கு அருகே கத்தியோடு கருமார் தலைவனை மடக்கி கொண்டிருந்த புலவருக்கு அருகே வந்து நின்றார். போதும் இந்த விளையாட்டு. கருவூர் தேவர் கடும் கோபத்தில் இருக்கின்றார். என்ன நடக்கிறது இங்கே என்று உரக்க கத்துகின்றார். பஞ்சவன் மாதேவி பதட்டமடைந்து எனக்கு ஆள் மேல ஆள் அனுப்புகிறார். தயவு செய்து இந்த விளையாட்டை நிறுத்தி கொண்டு எனக்கு கட்டுப்பட்டு இருங்கள் என்று கைகூப்பினார். திரும்பி கருமார் தலைவன் புலவரை பார்த்தான். கண்களை உற்று கவனித்தான். புலவர் சிரித்தார். கருமார் தலைவன் கை கூப்பினான். மண்டியிட்டு தரையில் அவர் பாதம் பட விழுந்து வணங்கினான். எழுந்து என்னை மன்னித்து விடுங்கள் என்றான். கருமார் வீரர்கள் வாட்களை கீழே போட்டு கை கட்டி வந்து அருகே நின்றனர். மொத்த கருமார் கூட்டமும் காலில் விழுந்து வணங்கியது. எழுந்து நின்றது. சரி, இதனால் நமக்கு பிணக்கு தீர்ந்து விட்டது என்று அர்த்தமா? நமக்குள் பிணக்கு அப்படியே இருக்கிறது. அது என்ன பிணக்கு என்பதையும் நான் அறிவேன். அந்த பிணக்கை ஒரு நாளில் தீர்த்து வைக்க முடியாது. என் ஒரு நாள் மட்டுமே அதற்கு தீர்ப்பு சொல்ல முடியாது. நீங்கள் கேட்பது மிகப்பெரிய உரிமை. அந்த உரிமையை உங்களுக்கு தர அரசனாகிய எனக்கு அனுமதி இல்லை. இது மதம் சம்பந்தப்பட்டது, வேதம் சம்பந்தப்பட்டது. எத்தனை செல்வம் வேண்டுமானாலும் எத்தனை வசதிகள் வேண்டுமானாலும் நான் உங்களுக்கு செய்து தருகிறேன். ஆனால் பூணூல் அணிந்து கொள்ளும் உரிமையை ஒரு அரசன் எப்படி ஒரு கருமாருக்கு தர முடியும் என்று எனக்கு தெரியவில்லை. இதனால் என் மீது கோபம் கொண்டு என் வேலைகளில் சுணக்கம் காண்பிக்கின்றீர்கள். கோவில் கட்டுகிறேன் என்று தெரிந்தும் உளிகளும் கத்திகளும் ராட்டினங்களுக்கும் நான் வந்து உங்களை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள். உங்களை யாரும் அழைக்கவில்லையே என்றும் நினைக்கின்றீர்கள். பிரம்மராயரோ பஞ்சவன் மாதேவியை வந்து உங்களை அழைத்திருந்தால் சந்தோஷமாக கலந்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் நான் அவர்களை இங்கு வந்து அழைக்கும்படியாக சொல்வதற்கு விரும்பவில்லை. நானே வர வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டேன். நான் இங்கு வருகிறேன் என்று உத்தரவு கொடுத்தால் இங்கு உங்களுக்குள் இரண்டாக கட்சி பிரியும். ராஜேந்திரன் கட்சி என்றும் ராஜராஜன் கட்சி என்றும் உங்களுக்குள் பிரிவினை உண்டாகும். எனவேதான் உங்களுடைய மனோநிலை எப்படி இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு போகவே நான் மாறுவேடத்தில் வந்தேன். எனக்கும் ராஜேந்திரனுக்கும் பிணக்கு என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். அரசு என்று இருந்தால் அதில் பிணக்கு என்று வருவது சகஜம். குடும்பம் என்று இருந்தால் அதில் எதிரும் புதிருமான எண்ணங்கள் இருப்பதும் நடக்கும். கோவில் கட்டுகிறேன் என்று சொன்னேனே தவிர போர் வீரர்கள் வேண்டும் என்று சொல்லவில்லை.
கோவில் கட்டுவேன் 7 பனை உயரத்திற்கு என்று சொன்னதும் வேலைக்கு ஆள் வேண்டும் என்று சோழ தேசத்திற்கு 11,000 வீரர்களை தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கின்றான். அவர்களின் மனம் நெருக்கும்படியாக பேசியும் இருக்கின்றான். சோழ தேசத்தில் சோழர்களாக வாழ்ந்து சிவப்பணியை செய்யுங்கள், பிறகு உங்கள் ஊருக்கு திரும்பி போங்கள் என்று சொல்லியிருக்கின்றான். நீங்கள் கைதிகள் அல்ல என்று பேசியிருக்கிறான். பகைவர்களிடையே மனமாற்றம் நடக்கின்றது. ஆனால் நம்மவர்களிடம்தான், நம் மண்ணில் பிறந்தவர்களிடம்தான் இந்த மனமாற்றம் இல்லை. தேவையில்லாத ஒரு எதிர்ப்பு உணர்ச்சி இருக்கின்றது. ராஜேந்திர சோழன் ஆதரவாக இருப்பதையும் நான் உங்களுக்கு எதிரியாக இருப்பதாகவும் நினைத்து கொண்டிருக்கின்றீர்கள். இது சரியில்லை, மிகவும் தவறானது. உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் முகத்தில் ஒட்டி கொண்ட வெள்ளை தாடியை மெல்ல பித்தெறிந்துவிட்டு அருகிலுள்ள அதிகாரிகளிடம் எண்ணெய் வாங்கி முகத்தில் தடவிக்கொண்டு பிறகு அவர்கள் கொடுத்த துண்டால் அழுத்தமாக துடைத்துவிட்டு பளபளப்பாக காட்சியளித்தார். உங்களுக்கு கருமார் ஒரு உயர்ந்த குலம் என்கின்ற எண்ணம், நாம் வேலை செய்துதானே போர் நடக்கிறது என்கின்ற ஒரு கர்வம், இது நியாயமானதுதான், இதில் தவறில்லை. உங்களால் தான் சோழப்படை முன்னணியில் நின்று, உங்களுடைய கடும் உழைப்பால் தான் சோழப்படை பல தேசங்களையும் கைப்பற்றி நிறைந்த செல்வங்களை இங்கு கொண்டு வந்திருக்கிறது. நம்முடைய வீரமும் உங்களுடைய ஆயுதங்களும் ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய வெற்றியை சோழ தேசத்திற்கு கொடுத்திருக்கின்றன. என்றும் இல்லாத அளவுக்கு சோழ தேசம் நாலா திசையிலும் பரவி கிடக்கின்றது. அதை நானும் நாட்டு மக்களும் மறக்கவே இல்லை. நீங்களாக உங்களை இழிவுபடுத்தி கொண்டு எல்லோரும் பாராட்டப்படுகிறார்கள், நமக்கு பாராட்டிலேயே என்று நினைப்பது தவறான விஷயம். இங்கு அந்தணர்கள் மிக குறைவானவர்கள். அம்மாதிரியான ஒரு சிறு குழுவுக்கு அதிகம் வசதிகள் செய்து கொடுத்து அவர்கள் வேலைகளில் ஈடுபடாமல் பார்த்து கொண்டு சோழ தேசத்திற்காக கடவுள் வழிபாட்டில் ஈடுபடுவதும் ஹோம யஜ்யங்களில் ஈடுபடுவதும் நல்லது என்று நான் நினைக்கின்றேன். இன்றைய சோழ தேசத்தில் பல வெற்றிகளுக்கு அவர்களுடைய பூஜைகளும் புனஸ்காரங்களும் காரணம். உங்களுக்கு நினைவிருக்கிறதா? மேற்கே கடும் மழை பெய்யும் ஆனி மாதத்தில் நாம் படையெடுத்து போனோமே, அங்குள்ளவர்கள் சோழப்படை சேற்றில் மாட்டிக்கொண்டு தவிக்க போது என்று சொன்னார்கள். ஆனால் இங்குள்ள அந்தணர்கள் என்ன சொன்னார்கள்? இந்த வருடம் பரதகண்டம் முழுவதும் மழை இருக்காது, எனவே தைரியமாக படையெடுத்து போங்கள் என்று கூறினார்களே. நாம் படையெடுத்து திரும்பும் வரை மழையே இல்லை. கொள்ளிப்பாகை முழுவதும் கலக்கிவிட்டு வந்தோமே. யார் எதிர்த்தார்கள்? யார் தடுத்தார்கள்? யாரால் தடுக்க முடிந்தது? மழை காலத்தில் நாம் படையெடுத்து வருவோம் என்று யாரும் எதிர்பாராத நேரத்தில், நாம் எதிரிகளை வெறுமே பல்குத்தி உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் போய் ஜெயித்துவிட்டு வந்தது யாரால் என்று நினைக்கின்றீர்கள்? அதே வருடம் நமக்கு சொல்லப்பட்டது, நெல் விதைக்க வேண்டாம், பயிர்கள் மட்டுமே விவசாயம் செய்வோம் என்று. மிக குறைவாக நெல் விளைத்துவிட்டு மற்ற எல்லா இடத்திலும் கரும்பும் பருப்பு வகைகளையும் விதைத்தோம். நம் பக்கம் மழை இல்லை. மேற்கே தாமதமாக பெய்த மழை காவிரியில் வந்து காவிரி பாசனத்தால் சிறிதளவு நமக்கு தண்ணீர் கிடைத்தது. அந்தர்களின் பேச்சை கேட்காமல் விதைத்திருந்தோமானால் நமக்கு மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டிருக்கும். ஆனால் அடுத்த வருடம் மிக மழை இருக்கும், 3 போகம் செய்யலாம் என்றும் சொன்னார்கள். 3 போகம் செய்தோம், புல்லரித்தோம். நீங்கள் எந்த காரணமும் இல்லாமல் அந்தணர்கள் மீது காய்கின்றீர்கள். இதுதான் எனக்கு பிடிக்கவில்லை. உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் உரத்த குரலில் சொல்லிவிட்டு மௌனமானார். கருமார் தலைவன் எழுந்தான், கையை கட்டிக்கொண்டான். எதிர்த்து பேசியதற்கு உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் என்னை மன்னிக்கட்டும். சோழ தேசத்தில் துரோகி என்று என்னை சொன்னதால் மனம் கலங்கி போய்த்தான் நான் உங்களை கடிந்து கொண்டேன். என் வார்த்தைகளுக்காக மீண்டும் மீண்டும் மன்னிப்பு கேட்கின்றேன். கருமார் தலைவன் விழுந்து வணங்கினான். உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் அவனை தூக்கி நிறுத்தி தழுவிக்கொண்டார். என்னுடைய குறைகளை சொல்ல தயவு செய்து இங்கே இடம் கொடுங்கள். பேச்சு என்று வந்துவிட்ட பிறகு எங்களுடைய மனதை நீங்கள் சொல்லாமல் இருக்கக்கூடாது. சோழ தேசத்தின் வெற்றிக்கு நாங்கள் காரணம் என்று நீங்கள் ஒப்புக்கொண்டதற்கு மிக்க நன்றி. ஆனால் சோழ படை வீரர்களாய் உயிருக்கு துணிந்து போராடி வெளி தேசத்திலிருந்து கொள்ளையடித்து அம்பாரமாக இங்கு கொண்டு வருகிறீர்கள். நகைகளும் பாத்திரங்களும் வாள்களும் வேல்களும் கொண்டு வருகின்றீர்கள். வேலையும் வாளையும் மட்டுமே இங்கு போட்டுவிட்டு நகைகளை மருந்துக்கு கூட காட்டாமல் எடுத்துக்கொண்டு போய்விடுகின்றீர்கள். சோழகுல பெண்களும் தேவரடியார்களும் நகைகளும் பட்டுகளையும் உடுத்தி கொண்டு மினுமினுக்க, எங்கள் பெண்கள் மட்டும் தலையெல்லாம் சாம்பலும் முகமெல்லாம் தீக்காயமும் வெறும் ஒரு சுற்றுப்புடவையுமாக இங்கு
அங்கு உட்கார்ந்திருக்க வேண்டியிருக்கிறது. அந்த பெண்களைப் போல நீங்கள் அழகாக இல்லையே என்று நாங்கள் கேட்டபொழுது அவர்கள் எப்படி குமுறுகிறார்கள் என்று எங்களுக்குத்தான் தெரியும். வெளி தேசத்திலிருந்து சோழ தேசத்திற்கு கொண்டு வரப்படும் செல்வத்தில் எல்லோருக்கும் பங்கு கிடைக்கின்றது. எங்களுக்கு மட்டும் கிடைக்கவில்லை. எங்களுக்கு கிடைத்ததெல்லாம் நுனிமுறிந்த ஈட்டியும் பிடியெறிந்த வாளும் தான். இதை உருக்கி எடுத்துக்கொண்டு மறுபடியும் வாள் செய்து உங்களுக்கு நெல்லுக்காக தர வேண்டும். அரசாங்கம் எங்களுக்கு நெல் படியிழக்கும். நெல்லோடு சோறோடு கருமான் முடிந்து விட்டானா? அவனுக்கு வேறு வசதிகளே கிடையாதா? அவன் வீட்டு பெண்கள் சிங்காரித்து கொண்டே இருக்கக்கூடாதா? அவன் நல்ல துணி உடுத்தக்கூடாதா? அவன் சபையில் அழைத்து பதக்கம் தரக்கூடாதா? இதுவரை ஒரு முறை கூட ஒரு சோழ அரசர் கூட கருமாருக்கென்று எந்த உதவியும் செய்ததில்லையே. இது ஏன்? அப்படி என்ன பாவம் செய்தோம் நாங்கள்? கடைசி வரை உலைக்களத்தில் சம்மட்டியை அடித்துவிட்டு சாக வேண்டியதுதானா எங்கள் தலையெழுத்து? என்ன பேசுகிறீர்கள் கருமார் தலைவனே? இதையே விவசாயி சொல்லிவிடலாம் அல்லவா? இதையே பசுக்கள் மேய்ப்பவரும் சொல்லிவிடலாம் அல்லவா? இதையே மரத்தச்சரும் கல்தச்சரும் நெசவாளரும் தங்களுக்கு அதிகமான உரிமைகள் வேண்டும் என்று பேசலாம் அல்லவா? இது எங்கு போய் முடியும்? ஏன் திடீரென்று அந்தணர்கள் மீது நீங்கள் பார்வையை திருப்பியிருக்கிறீர்களே என்று எனக்கு புரியவில்லை. நீங்கள் அந்தணராக வேண்டுமென்று விரும்புகிறீர்களா, அல்லது மற்றவர்களின் மரியாதைக்கு இணையாக நடத்தப்பட வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? மன்னர்களிடம் காசு புழங்குகின்றது, தங்க நகைகள் இருக்கின்றன, பொற்பாலங்கள் இருக்கின்றன, இரத்தின கற்கள் இருக்கின்றன. எனவே அதற்கு ஏற்றாற்போல் உங்களுக்கும் வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள். ஆனால் அப்படி கேட்பதற்கு அச்சமாக இருக்கிறது. பொருள் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, மரியாதையாகவாது இருக்க வேண்டும் என்று மற்றவர்களிடமிருந்து அந்தணர்களுக்கு தாவி விட்டீர்கள். பிரம்மராயர் உரத்த குரலில் கேட்க அங்கிருந்து எதிர்ப்பு குரல்கள் அதிகம் எழுந்தன. கருமார்கள் ஆளுக்கு ஆள் விதம் விதமாக பேச ஆரம்பித்தனர். 30 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் பிரம்மராயரை நோக்கி ஓடி வந்தாள். சட்டென்று சேலையை முதுகு பக்கம் விலக்கி காண்பித்தாள். மிகப்பெரிய தீக்காயம் கழுத்திலிருந்து நடு முதுகு வரை இருந்தது. மரத்துண்டுக்குள் என்ன ஈரம், என்ன பிசின் இருக்கின்றது என்று தெரியவில்லை. காற்று துருத்தியை அசைத்து கொண்டிருந்த பொழுது அந்த மரம் வெடித்தது. நான் திரும்பிக் கொண்டேன். முதுகு முழுவதும் நெருப்பு படர்ந்து விட்டது. இது என்னுடைய மகன். அக்னி குழம்பை காலில் ஊற்றிக்கொண்டான். ஊற்றிக்கொண்ட பொழுது 14 வயது, இப்பொழுது 18 வயது. முன் பாதம் முழுவதும் கரைந்து காணாமல் போய்விட்டது. 1 வருடம் வலியால் துடித்தான். இன்று வரை இவனுக்கு பெண் கொடுக்க எங்களில் எவரும் முன்வரவில்லை. எங்கள் கூட்டத்தில் கண் போனவர்களும் கை விரல்கள் போனவர்களும் புகை தாக்கி நுரையீரல் கெட்டுப்போய் மூச்சு திணறி இறந்து போனவர்களும் அதிகம். ஆனால் ஒரு நாளும் அரசரோ அதிகாரிகளோ குறை சொல்லும்படியாக நாங்கள் நடந்து கொண்டது இல்லை. நீங்கள் கேட்பீர்களா, கேட்க மாட்டீர்களா? நாங்கள் எங்கள் வேலைகளை இடையராது செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். யுத்தம் வருமோ வராதோ, நாங்கள் எந்த நேரமும் உங்களுக்கு உதவ எப்பொழுதும் தயாராக இருக்கின்றோம், உதவி கொண்டும் இருக்கின்றோம். ஆனால் இவர்கள் கேட்பது அதிகமல்லவா? பிரம்மராயர் உரத்து கேட்டார். கருந்தட்டாங்குடி கம்மாளர் கூட்டம் அவரை கோபத்தோடு பார்த்தது. அங்குள்ள பெண்கள் பல்லை கடித்தார்கள், பெருமூச்சு விட்டார்கள். ஆனால் பிரம்மராயர் அதை அலட்சியம் செய்தார். தீக்காயம்பட்ட கம்மாள பெண்மணி சண்டை குரலில் பேச ஆரம்பித்தாள். அதிகம்தான், அதிகம் கேட்டால்தான் ஏதாவது சலுகை தருவீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நடனமாடும் தேவரடியார்களுக்கு எவ்வளவு அகலமாகவும் உறுதியாகவும் வீடு கட்டி கொடுத்திருக்கிறீர்கள். வாசலில் சுண்ணமடித்து பணந்துண்டுகளை குறுக்கே போட்டு மேலே ஓடுகள் வேய்ந்து எவ்வளவு உறுதியாக கட்டி கொடுத்திருக்கிறீர்கள். ஆனால் நாங்கள் மட்டும் கூரை வீட்டில் இருக்க வேண்டும் என்று தலையெழுத்தா? நெருப்பில்தான் காய்கிறோம் என்றால் மழையிலும் நனைந்து சாக வேண்டுமா? நல்ல தூக்கம் எங்களுக்கு இருக்கவே கூடாதா? ஆஹா, என்ன பேசுகிறாய் தாயே? நம்முடைய வெயில் தேசத்தில் கூரைக்குள் இருப்பதுதானே குளிர்ச்சி. மண் சுவர் கட்டிய வீட்டுக்குள் இருப்பதுதான் நல்லது. தேவையற்ற ஆடம்பரத்தால் உங்களுக்கு தொந்தரவு தான் உண்டாகும். பிரம்மராயர் பதில் சொன்னார். அது சரி, ஆடம்பரம் என்பது உங்களுக்கு மட்டுமே பழக்கப்பட்டிருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு வந்துவிடக்கூடாது என்பதில் நீங்கள் உறுதியாக இருக்கிறீர்கள். கூட்டத்தில் இருந்து ஒருவன் கூறினான். அந்த கோவலில் பொறுமல் இருந்தது. உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் சட்டென்று கையை தூக்கினார். பிரம்மராயரை நோக்கி திரும்பினார். இவர்களுக்கு கல்லில் வீடு கட்டி கொடுப்பதை யார் தடை செய்திருக்கிறார்கள்? எது தடை செய்யப்பட்டிருக்கிறது? 4வது வருணத்தாருக்கு கல்லில் வீடு கட்டிக்கொள்கின்ற உரிமை இல்லை.
யார் அதை தீர்மானிப்பது? தர்மசாஸ்திரம் அவ்விதம்தான் சொல்லியிருக்கிறது. அந்தணர்கள் வாழேந்த சாஸ்திரத்தில் இடமுண்டா? இல்லை. ஆபத்து காலத்தில் வேண்டுமானாலும் பிரம்மராயர் உரத்து சொல்ல உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் கை தூக்கினார். ஆபத்து காலம் என்றுக்கு அந்தணருக்கு வாழேந்த உரிமை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அந்தணர்கள் சேனாதிபதியாக இருக்கிறீர்கள். அதேபோல் 4வது வர்ணத்தார் கல்லில் வீடு கட்டுக்கொண்டு ஓடு அமைத்து கொண்டால் தவறா? வீட்டிற்கு திண்ணை வைத்து கொண்டால் அது தவறா? நான் இவற்றை மீறக்கூடாது என்று ஏன் சொல்ல வேண்டும்? கருந்தட்டாங்குடியில் கல்லில் வீடு கட்டி கொள்ளலாம். வீட்டிற்கு முன்னும் பின்னும் வாசல் வைத்து கொள்ளலாம். வீட்டிற்கு சுண்ணம் அடித்து கொள்ளலாம். மற்ற விஷயங்களை பற்றி பிற்பாடு பேசிக்கொள்ளுவோம். இன்றிலிருந்து இது உங்களுக்கு சோழ தேசம் கொடுக்கின்ற சலுகை என்று உரக்கச் சொன்னார். சட்டென்று ஒரு நிமிடம் மிகப்பெரிய மௌனம் கருமார்களுக்குள் ஏற்பட்டது. அவர்கள் திகைத்து போனார்கள். ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். ஓ என்று கூச்சலிட்டார்கள். உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் வாழ்க வாழ்க என்று கத்தினார்கள். நிலம்பட விழுந்து வணங்கினார்கள். முதுகு காட்டி வேகமாக பேசியவள் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரின் காலை பற்றி கொண்டு தேம்பி அழுதாள். மன்னர் அவளை நிமிர்த்தி வைத்தார். மெல்ல தலையை தடவி விட்டார். சகோதரி, உன்னுடைய துணிச்சலான பேச்சை பாராட்டுகின்றேன் என்று சொன்னார். தன் கழுத்தில் தங்கத்தால் போட்டிருந்த சங்கு மாலையை அவள் கழுத்தில் போட்டார். கருமார் தலைவனை அணைத்து கொண்டார். கருமார்களுக்கு நடுவே நடந்தார். நின்றார். திரும்பினார். அனைவரையும் பார்த்து கைகூப்பினார். உங்கள் தலைவன் முன்னால் உங்கள் அனைவரையும் கைகூப்பி சோழ தேசம் கட்டுகின்ற மிகப்பெரிய சிவன் கோவிலுக்கு உதவி செய்யும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். ஊர்கூடி தேரெழுப்பது போல் சோழ தேசம் மொத்தமும் மெனக்கட்டு ஈடுபட்டு இந்த கோவிலை கட்ட வேண்டும். தென்னாடுடைய சிவனுக்கு நம்மால் முடிந்த கைங்கரியத்தை செய்ய வேண்டும். மற்றபடி உங்களுக்கு வாய்மொழியாக கொடுத்த சலுகைகள் எல்லாம் பட்டயமாக்கி தரப்படும். உடனடியாக பட்டயம் கேட்க வேண்டாம். நீங்கள் வீடுகளை கட்டி கொள்ளுங்கள். யாரும் தடுக்க மாட்டார்கள். வீடுகள் கட்டுவதற்கு வேண்டிய நிதி உதவியும் மணல், செங்கல், ஓடுகள் போன்ற உதவியும் உங்களுக்கு உடனடியாக வழங்கப்படும். உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் கைகூப்பி விடைபெறும் பொழுது எதிர்ப்பக்கம் உள்ள கருமார்கள் விலகி வழிவிட பஞ்சவன் மாதேவி அங்கு ஒயிலாக நடந்து வந்தாள். அவரை பார்த்து என்ன இது என்பது போல் சைகை செய்தாள். பிரம்மராயருக்கு கண்களால் நன்றி சொன்னாள். இதற்கு மாறுவேடத்தில் போக வேண்டிய அவசியம் என்ன? அதுதான் எனக்கு புரியவில்லை என்று சொன்னாள். இவர்கள் பேச மாட்டார்கள். நான் வந்து கேட்கிறேன் என்றவுடன் இவர்கள் தங்கள் குமுறலை அடக்கி கொண்டு வந்துவிடுகிறோம் என்று மட்டும்தான் சொல்லுவார்கள். நான் போன பின்புதான் முணுமுணுப்பார்கள். மனதில் இருப்பதை கொட்டிவிடட்டும். நம் காதுபட இவர்கள் குறைகளை கேட்டு விடுவோம். எவ்வளவு ஆத்திரமாக இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்வோம் என்பதற்காகத்தான் நான் புலவர் வேடத்தில் வந்தேன். எல்லோரும் சேர்ந்து அடிக்கவே வந்துவிட்டார்கள். கருமார்கள் தலை குனிந்து கொண்டனர். நாணினர். நீங்கள் வீடுகள் கட்டி கொடுப்பதை பற்றி சொன்னதை கேட்டேன். மிக நல்ல உத்தரவு. இவர்கள் வீடுகள் கட்டி கொள்வதற்கு முன்பு அரசே இங்கு மிகப்பெரிய ஆதூர சாலை ஒன்று அமையட்டும். உயர்ந்த செங்கற்சுவர்கள் சூழ ஓடுகள் வேய்ந்த கூரையோடும் 10-15 கட்டில்களோடும் ஆதூர சாலை ஒன்று இங்கு நிரந்தரமாக நிறுவ வேண்டும். தீக்காயங்களுக்கு வைத்தியம் செய்கின்ற திறமையான வைத்தியர் ஒருவரை இங்கே நியமிக்க வேண்டும். தீக்காயங்களுக்கான மருந்துகள் உடனடியாக இவர்களுக்கு கிடைக்கும் வண்ணம் செய்ய வேண்டும். வீடுகளுக்கு முன்பு ஆதூர சாலை எழுவது நல்லது என்பது என் எண்ணம். கருமார் தலைவர் என்ன நினைக்கிறார்? பஞ்சவன் மாதேவி சொல்ல கருமார் தலைவன் மறுபடியும் கைகூப்பினான். இது தாய் உள்ளம். உங்களால் தான் இப்படி சிந்திக்க முடியும் என்று மெல்லிய குரலில் அவளுக்கு நன்றி சொன்னான். அதிகாரிச்சிகள் மன்னரின் குதிரையை கொண்டு வர பஞ்சவன் மாதேவியும் அரசரையும் குதிரையில் ஏறிக்கொள்ள பிரம்மராயர் சிறு தேரில் ஏறி உட்கார்ந்து கொண்டார். அவர்கள் தஞ்சை போகும் சாலையை நோக்கி நடந்தனர். சாலையை நோக்கி நகர்ந்தனர். சாலையை அடைந்தார்கள். ஏதும் வருத்தமோ பிரம்மராயரே? உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் அடி குரலில் கேட்டார். ஆம், நீங்கள் கொடுத்த சலுகையோடு இவர்கள் திருப்தி அடைந்து விடுவார்கள் என்று நான் நினைக்கவில்லை. அடுத்த சலுகைகளுக்காக கூட்டம் எழும்புவதற்கு முன் நிச்சயம் உங்கள் காதுகளுக்கு வரும். அப்பொழுது என்ன செய்யப் போகிறீர்கள் என்றுதான் எனக்கு தெரியவில்லை. என்ன சலுகை கேட்பார்கள் என்று நினைக்கின்றீர்கள்? கொடுத்து பழக்கிவிட்டீர்கள் அல்லவா? இனி வானம்தான் எல்லை. உங்களை விட உயரமாக உட்கார வேண்டும் என்று கூட கேட்பார்கள். நீங்கள் கொடுக்கிறீர்களா இல்லையா என்று நான் அப்பொழுது பார்க்கின்றேன். பிரம்மராயரின் குரலில் கோபம் தெளிவாக தெரிந்தது. அவர்கள் தஞ்சையை நோக்கி விரைவாக நகர்ந்தனர். கோயிலுக்கென்று எல்லை வகுத்து கல் நட்ட 3வது நாளுக்குள் மழை பெய்தாக வேண்டும். மழை பெய்தால்தான் சுப சகுனம்.
இல்லை என்றால் கோயில் கட்டுவதை யாரோ விரும்பவில்லை என்று அர்த்தம். அந்தணர்களும் சிற்பிகளும் மன்னர் அருகே வந்து சொன்னார்கள். மன்னர் வானம் பார்த்து பெய்யும் என்று சொன்னார். அதேபோல் மழை அடித்து பெய்தது. பிற்பகல் வரை நீளமாக இருந்த வானத்திற்கு நடுவே மேகங்கள் மெல்ல மெல்ல திரண்டு வந்து கனமாகி காற்று நின்று மேகங்கள் கீழிறங்கி பிறகு செங்குத்தாய் கனமழை பெய்தது. ஒரே சீரான இரைச்சலை வெளிப்படுத்தியது. மன்னர் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரை பஞ்சவன் மாதேவி கவலையோடு பார்த்தாள். 2 பேர் தெப்பலாக நனைந்து போயிருந்தனர். பிரம்மராயரும் நன்றாக நனைந்துதான் போயிருந்தார். அந்த தேரில் மறைப்புகள் எதுவும் இல்லை. 2 சக்கர தேரை 2 புறவிகளில் பூட்டியிருந்தனர். புறவிகள் துரிதமாக ஓடக்கூடியவை. அந்த தேரில் உட்கார்ந்து கொள்ள வசதி இல்லை. ஈட்டிகள் எறிவதற்கும் அம்புகள் விடுவதற்கும் பயன்படுத்துகின்ற சிறு தேர் அது. காலை முட்டு கொடுத்து உட்கார்ந்து கொள்ள வேண்டும். வேகமாக ஓடும்போது பிய்த்துக்கொள்ள அருகே பிடித்துக்கொள்ள ஒரு கம்பு உருளை மட்டும் இருக்கும். அதில் சோழக்கொடி பறந்து கொண்டிருக்கும். உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் போகின்ற வேகத்தை பார்த்தார். அவர் அந்த புறத்திற்கு போகின்ற மனோநிலையில் இல்லை என்பது புரிந்தது. சட்டென்று சிறு தேரின் புறவிகளை பிரம்மராயர் இடது பக்கம் திருப்பச் சொன்னார். தேர் திரும்பியதும் தஞ்சையின் சுற்றுப்பாதையை தேர்ந்தெடுத்து கொண்டு நிகம்பசூதனின் கோவில் வழியாக தேவரடியார்கள் இருப்பிடம் நோக்கி விரைவாக பிரம்மராயர் வண்டியை செலுத்தினார். எதிரே கூலிப்படியின் கடைசி பகுதி போயிற்று. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.